ஒரு சரக்கிற்கு 2 தன்மைகள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம். பயன் மதிப்பு, பரிவர்த்தனை மதிப்பு. மதிப்பு என்பது உழைப்பினால் தான் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். அந்த உழைப்பிற்கு 2 தன்மைகள் இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். உழைப்பிற்கு இருக்கும் 2 தன்மைகள். ஒன்று கான்கிரீட் லேபர், ரூபமுள்ள உழைப்பு. மற்றொன்று அப்ஸ்ட்ராக்ட் லேபர், ரூபமற்ற உழைப்பு. ரூபமுள்ள உழைப்பு என்பதை நம் கண்களுக்கு புலப்படும் உழைப்பு. அதாவது ஒரு நாற்காலியை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு தச்சர், தச்சு உழைப்பு. அது அந்த தச்சு உழைப்பு நம் கண்ணால் பார்க்க முடியும். ஒரு துணியை நெய்து கொண்டிருக்கிறார் ஒரு நெசவாளர், அந்த உழைப்பை நாம் கண்ணால் பார்க்க முடியும். ஒரு தையல்காரர் ஒரு சட்டையை தைத்து கொண்டிருக்கிறார், அது தையல் உழைப்பு, அதை நாம் கண் முன்னால் பார்க்க முடியும். விதமான உழைப்புகளும் பலவிதமான பொருட்களை தயாரிக்கிறது. ஆனால் இந்த ரூபமற்ற உழைப்பு என்பது இந்த எல்லா பொருட்களும் சேர்ந்து ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அவை தன் ரூபத்தை இழந்து விடுகிறது. அப்பொழுது அது ரூபமற்ற உழைப்பாக மாறுகிறது. வெறும் உழைப்பு மட்டும்தான் அங்கே இருக்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு கிண்ணத்தில் 1 லிட்டர் பால், 2 லிட்டர் தண்ணீர், 3 லிட்டர் தயிர், ஒரு 2 லிட்டர் எண்ணெய், பலவித திரவங்களை ஒன்றாக கலந்து அது ஊற்றி வைத்தால் அந்த கலவைக்கு என்ன பெயர் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதில் தயிர் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டால் 8 இல் 3 மடங்கு இருக்கிறது என்று சொல்ல முடியும். பால் எவ்வளவு இருக்கிறது என்றால் 8 1 மடங்கு இருக்கிறது என்று சொல்ல முடியும். அதேபோல் ரூபமுள்ள உழைப்பு, ஒரு தச்சு வேலை செய்பவர் ஒரு நாற்காலியை செய்து கொண்டிருக்கும்போது நாம் கண் முன்னால் பார்த்து அவரிடம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் கேட்டால் நான் நாற்காலியை செய்து கொண்டிருக்கிறேன் என்பார். அதே நாற்காலி பூர்த்தியான பிறகு அந்த நாற்காலியுடன் மற்ற பொருட்களும் சேர்ந்து இருக்கும் பொழுது அவை எல்லாமே தன்னுடைய ரூபத்தை இழந்துவிட்டு வெறும் உழைப்பாக மட்டுமே நிற்கிறது. ரூபமற்ற உழைப்பு என்பது வெறும் பரிவர்த்தனை மதிப்பாக மட்டுமே இருக்கும். இவற்றை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் பிற்பாடு வரும் பாடங்கள் அனைத்திலும் இந்த ரூபமற்ற உழைப்பினுடைய முக்கியத்துவம் அதிகம் இருக்கும்.